தமிழகத்தில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு வெளியூர் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிலாடி நபி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கின்றனர். அவற்றை தடுக்க மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து சோதனை சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து பேருந்தை சிறைப்பிடித்தும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் திறன் மேம்பாட்டுக்கான தேசிய சிறப்பு மையம் அமைப்பதற்கு சிங்கப்பூர் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நாடுகளிடையே திறன் மேம்பாடு, உற்பத்தி, விண்வெளி, தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அளித்து வரும் ஆதரவிற்கும் சிங்கப்பூர் பிரதமர் வாங் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவில் பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் கடந்த ஆண்டு கையெழுத்தான செமி கண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு கூட்டு ஒப்பந்தம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு ஒரு புதிய திசையை அளித்துள்ளது என்றும் அவர் கூறினார். செமிகான் இந்தியா மாநாட்டில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் தீவிரமாக பங்கேற்பது முக்கியமான நிகழ்வு என்றும் சென்னையில் திறன் மேம்பாட்டுக்கான தேசிய சிறப்பு மையம் அமைக்க சிங்கப்பூர் உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தானின் அடுத்த சுற்றை நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் திறன் மேம்பாட்டு பயணத்திற்கு சிங்கப்பூர் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் தெரிவித்தார். டெல்லியில் பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிங்கப்பூர் பிரதமர் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளது என்றும் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டு வரவில் 25% கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சென்னையில் உள்ள தேசிய சிறப்பு மையத்திற்கு உலகளாவிய கூட்டாளியாக இருக்க இந்தியாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் பெருமைப்படுகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை துரைமுருகன் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகிய இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன், அவரின் மனைவி ஆகியோரை நேரில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராகாத நிலையில் அவருடைய மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை ரத்து செய்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் 15ஆம் தேதி அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டார். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் எந்த டிமாண்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்தவர் என்றும் தொலைபேசி மூலமாக டிடிவி தினகரனிடம் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளார். டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க தேர் நாட் நார்மல் பொலிட்டிஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தேர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டிஷியன், தேர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கன்னா
மன வருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அவர் இந்த தகவலை தெரிவித்தார். சேலம் மாவட்ட பாசன வசதிக்காக மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் தராததால் 2 வருடங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக வெளியேறிய 512 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் உபரி நீர் திட்டம் வேணும்னு எவ்வளோ காலமாக போராடணும். இங்கே தண்ணியில் 16 கண்டு பாலத்தில் அவ்வளோ தண்ணி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 520 TMC கடலில் போச்சு. 520 TMC கடலில் போச்சு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். நியாயத்துக்கு ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்துக்கு எவ்வளோ கேட்குறோம்? 5 TMC தான் கேட்குறோம். 5 TMC. நான் எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா சேலம் மாவட்டத்தில் பனமரத்துப்பட்டு ஏரி மாதிரி ஒரு 3 ஏரி என்னால் உருவாக்க முடியும். பனமரத்துப்பட்டு ஏரி இன்னைக்கு 1 TMC கொள்ளளவு கொண்ட ஏரியா. அதே போன்று ஒரு 3 ஏரி உருவாக்கணும். பக்கத்துலேயே உருவாக்கல, எல்லாம் கவர்மெண்ட்னால இருக்கு. மன்னர்கள் தான் உருவாக்கணும் ஏரியா, நம்ம உருவாக்கக்கூடாதா? ஒரு 4 மாசம் தான் பொறுத்துங்க, அப்போ நம்ம ஆட்சி தான். நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு நாளைக்கு அமைப்பு ரீதியாக 2 மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தவேக தலைவர் விஜய் பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அவகாசம் வேண்டும் என டாஸ்மாக் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் 3 உற்பத்தி நிறுவனங்கள் தவிர மற்ற உற்பத்தி நிறுவனங்கள் காலி பாட்டில்களை வாங்க மறுத்துவிட்டதாக விளக்கமளிக்கப்பட்டது. காலி பாட்டில்களை திரும்ப கொடுக்காததால் உள்ள தொகை வட்டியுடன் சேர்த்து 19 கோடி ரூபாயும், காலி பாட்டில்களை விற்பனை செய்ததன் மூலம் 25 கோடி ரூபாயும் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து திடக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி பாட்டில்களை நிறுவனங்கள் பெற வேண்டும், அது அவர்களின் கடமை என்ற நீதிபதிகள் காலி பாட்டில்களை வாங்க மறுத்த நிறுவனங்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டனர். நவம்பர் 30ஆம் தேதிக்குள் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், முதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்வேந்தன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோரை கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறீர்கள் என அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். அதற்கு தனி காப்பகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் ராபிஸ் நாய்களுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம் என யோசனை தெரிவித்தனர். சென்னையில் கெமிக்கல் நிறுவனம் மற்றும் அது தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள கார்ப்பரேட் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது.
சென்னையில் நங்கநல்லூர், ஆழ்வார்பேட்டை, ராயப்பேட்டை, பட்டினம்பாக்கம், தியாகராய நகர், வடபழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் குஜராத்தில் அதிக அளவில் இருப்பதால் குஜராத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரி சோதனை 2 நாட்கள் நடைபெறும் என்றும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்குள் சோதனை செய்தனர். 1 மணி நேரத்திற்கு மேல் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். சோதனையில் நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு போக்குவரத்து துறை சார்பில் இ-செலான் என்ற போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் செலுத்துமாறு இணையத்தில் பரவும் போலி மொபைல் லிங்குகளில் பலர் பணத்தை இழந்துள்ளதாக புதுச்சேரி மாநில சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளதாக ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படுவது போன்ற இ-செலான் என்ற போலியான மொபைல் லிங்க் ஒன்று குறுஞ்செய்தியாக பலரின் செல்போன் எண்ணிற்கு மோசடி நபர்களால் பகிரப்பட்டு வருகிறது. அந்த குறுஞ்செய்தியை நம்பி பலர் குறைந்த அபராதம் செலுத்திவிடலாம். அந்த போலியான லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிடுகின்றனர். அப்படி பதிவிட்ட சில நிமிடங்களிலேயே அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மோசடி நபர்கள் எடுத்து வருகின்றனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறியுள்ள புதுச்சேரி மாநில போலீசார் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி மதுரையிலிருந்து பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் மற்றும் 2 எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. சென்னையை தொடர்ந்து கோவையிலும் தேநீர் மற்றும் காஃபியின் விலை உயர்த்தப்பட்டதால் தேநீர் பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த 1ஆம் தேதி முதல் தேநீர் மற்றும் காஃபி உள்ளிட்ட பானங்களின் விலை உயர்த்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவையிலும் டீயின் விலை 15லிருந்து 20ஆகவும் காஃபியின் விலை 20 ரூபாயிலிருந்து 26 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விலை உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியுமா என பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். கோயம்புத்தூர்ல டீயோட ரேட் 20 ரூபாய்க்கு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேக்கரி ஷாப்பில் வந்து 15 ருபீஸ் வாங்குவாங்க, அவுட் சைட் ஷாப்லலாம் 10 ருபீஸ் 12 ருபீஸ் வாங்குவாங்க. இப்போ சடனாக 5 ருபீஸுங்கிறது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. ஒரு 1 or 2 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். 15 ரூபா அந்த டீயை 20 ரூபாய்க்கு இது எப்படி பாக்குறீங்க? சரியா இது சரி இல்லைங்க, இது சரி இல்லைங்க. யார் கேட்குறாங்க? அதில் எவ்வளோ லாபம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு விவசாயி, அது எங்களுக்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஏற்றி தரதில்லை. பால் கொள்ளும்போதெல்லாம் எங்கள் ஏற்றி தரதில்லை. இங்கே பாரு 20 ரூபாய்க்கு 10 ரூபா நிற்கல. ஒரு டீக்கு 10 ரூபாய் நிற்குங்க. நல்லா யோசனை நீங்களே பாருங்கள். சர்க்கரை எவ்வளோ, ஒரு ஸ்பூன் எவ்வளோ போடுவீங்க? பால் எவ்வளோ 100 மில்லி ஊற்றுவீங்களா? டீ தூள் எவ்வளோ இருக்குது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சரி லாபம் இருக்குங்க அந்த டீயில். இது யார் கேட்குறாங்க? யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ தலைமைச் செயலாக சென்னையிலேயே வந்து 15 ரூபா தான் பண்ணுறாங்க. இது சாதாரண மக்கள் எல்லாருமே குடிக்கிற டீ, குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் இது விலை அதிகம்தான். இது எல்லாமே விலை ஏறிட்டு போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது பாட்டில் அதுவும் ஏற்றிட்டு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இது 2 கண்டிக்கத்தக்கது. விஜய் அழைத்தாலும் அரசியலுக்கு செல்லும் ஐடியா இல்லை என நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை KK நகர் பகுதியில் தனியார் கடை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் குத்து விளக்கேற்றி கடையை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐஸ்வர்யா ராஜேஷ், மதுரை என்றாலே மீனாட்சி அம்மனும் இங்கு உள்ள அசைவ உணவுகளும் தான் பிடிக்கும் என்றார். சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மெஸ் இருக்குல்ல இங்கே, அங்கே அம்தி வெஜிடேரியன், அவர் முன்னாடி வேணாம். நான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன். ஸோ யா, மதுரைனாவே சாப்பாடு தான். அடுத்தது இப்போ ஒரு தமிழில் சுப்ரசுந்தரி பார்த்தீங்கல்ல, அதோட நெக்ஸ்ட் டைரக்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இருக்கு வரிசையா. 3ஆம் தலைமுறை நடிகையாக. 3ஆம் தலைமுறையா? அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும்.
அரசியலா இல்ல விஜய் குப்தா இல்ல எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல. பஞ்சாபில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஃபாசில்கா மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கிய மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 1xBet என்ற ஆன்லைன் பெட்டிங் நிறுவனத்துடன் ஷிகர் தவானுக்கு தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நேரில் ஆஜராகுமாறு தவானுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் பேரில் காலை 11 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்ற தவானிடம் சூதாட்ட செயலி விளம்பரம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தனர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரது வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்தனர். ஏற்கனவே இதே வழக்கு தொடர்பாக கிரிக்கெட்டர் சுரேஷ் ரெய்னா, நடிகர் ராணா டகுபதியிடம் விசாரணை நடைபெற்றது. போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பன் நகரில் சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் மலைப்பாதை கேபிள் கார் விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் 21 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ரயிலை இழுக்கும் கம்பி திடீரென முறிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரஜினியோட கூலி திரைப்படம் செப்டம்பர் 11 ஓடிடிக்கு வரப்போகுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன்னு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த கூலி ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு விமர்சகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்னு படத்துக்கு செம்ம வசூல். இதுவரைக்கும் 550 கோடிக்கு மேல வசூல் செய்ததா கூறப்பட்டிருக்க நிலையில வர 11 அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல கூலி ஸ்ட்ரீம் ஆக போகுது.